நமஸ்காரம். பாட்டிஸ் பக்கம்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை. பாட்டி வந்து எல்லா பக்ஷணமும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். எப்போ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாலும் என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருவா. இப்போ வந்து பாட்டி நம்மளுக்கு தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போறா. அதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறா. ஏன்னா ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி அதை தண்ணியில் நல்லா களைஞ்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா நம்ம காய வச்சிடணும் வெயிலுக்கு கீழே. அப்போ பண்ணும்போது அதோட டஸ்ட்டெல்லாம் போயிடும். நம்ம வாஷ் பண்ணினதுனால அரிசியில் வந்து ஈரம் இருக்கும், நம்ம காய வைக்கிறதுனால அந்த ஈரமும் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை மாவாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தட்டைக்கு வந்து உளுத்த மாவு வந்து போடணும். ஏன்னா தட்டை அப்போனா தான் ரொம்ப கிரன்ச்சியாக வரும் அப்படிங்கிறதுனால. உளுத்த மாவு எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம உளுத்தம்பருப்பு, தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு பண்ணுற இப்போ பாட்டி இதை எடுத்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சட்டியில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும், நல்ல ஒரு அரோமா வரும். அந்த இது வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணி இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் அதை ஜலிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தட்டை செய்கிற மாவோடு சேர்த்து. பட் இன்ஸ்டன்ட் பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னா, நம்ம வந்து அரிசியை வந்து மிஷினில் போய் தான் அரைக்க போகிறோம். ஸோ அதோடு சேர்த்து இந்த வறுத்த உளுந்தையும் சேர்த்து போட்டுட்டோம்னா நம்ம ஜலிக்க வேண்டியது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பாட்டியோட டெக்னிக்ஸ். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம பாட்டிகிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ உளுந்தை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த உளுந்தையும் நம்ம காய வச்ச அரிசியும் சேர்த்து மிஷினில் போய் நான் அரைச்சின்னு வர போகிறேன். அந்த அரைச்ச மாவை வச்சு எப்படி தட்டை செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.